மச்சானுக்கு அச்சாரதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். அதெல்லாம் தாராளமா பண்ணலாம்னு தான் என்ன நம்ம குடும்பம் தான் என்ன மாதிரி சொல்லிவிட்டலாம் என் தங்கச்சி குடும்பத்தையே. அதெல்லாம் மாப்பிள்ள பாரின்ல பக்கரின்னு பக்கரின்ல இருக்காகலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களாம். அதெல்லாம் தாராளமா கொடுக்கலாம். அப்புறம் எங்க குடும்பத்தை பத்தி எங்க மகனோட வேலை வெட்டி எல்லாத்தையும் பத்தி அக்கா வெள்ள தாய் சொல்லிருச்சு. வேற என்ன எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறேன், நீங்க எப்படி போடுவீங்கன்னு சொன்னா கட்டு சட்டா முடிச்சு போடலாம். அந்த அவ்வளவு இவ்வளவுலாம் நம்மளுக்கு அந்த செட்டுவடி ஆகாது. நீங்க எப்படி போறீன்னு கட்டு சட்டா சபையில பேசுறதே நல்லது. என் மகன் கை நிறைய வெளிநாட்டுல சம்பாதிக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. இருந்தாலும் உங்க தங்கச்சிக்கு போடுறது உங்க தங்கச்சியோட தான் வச்சுக்கிற போறேன். அதனால பார்த்து என்ன எதுன்னு சொல்லுங்க. என்ன போடுவோம் என்ன போடுவோமா? இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிற காப்பியில் விஷத்தை கூட போடுவோம். கல்யாணம் ஆகி போச்சுன்னா தூங்கும் போது எங்கள் மீனா நல்லா அம்மிக்களையும் ஆட்டுக்களையும் தூக்கி கூட போடுவோம். அந்த பொண்ணு அந்த பிள்ளை வந்ததுல இருந்தே கிடக்க முடுக்கா பேசிக்கிட்டு இருக்கே. அது என்ன சொல்லுது அந்த பிள்ளை? ஐயா நட்டு சும்மா ஐயா அத்தை அவ ஏதோ சும்மா விளையாடுறமா சும்மா நீங்க தமாசா பேசுறதுனால அவளும் சொல்றேன். எப்படி போடுவான்? யாம்பதாக ஒரு 10 பவன் இருக்குது, அதை போடுவேன் தங்கச்சிக்கு. அப்புறம் மாப்பிளைக்கு செயின் கை செயின்னு ஒரு 5 பவன், ஒரு எப்படியே 14-15 பவன் போடுவான். 15 பவனா? இந்த போட்டிருக்கனே கழுத்துல ஒரே சங்கிலியா, அது மட்டுமே 11 பவன். இந்த சிக்கு சிக்கு சிக்குன்னு ஆடுத வளையல் 5 பவன், வளையல் மட்டும் 10 பவன். நல்லா படிக்க வச்சிருக்கா, கை நிறைய லட்சக்கணக்கில் வெளிநாட்டுல சம்பாதிக்கிறேன். என் புள்ள வீடு வாசல் கட்டி வச்சிருக்கா. பார்த்து சொல்லுங்க. பார்த்து சொல்றதுன்னு சந்த கடையில் மீனா வாங்க வந்திருக்கிய. எங்க பொண்ணு மீனாவை கல்யாணம் பண்ண வந்திருக்கிய. என்னது நானும் வந்தது இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த நெட்டையாவுல குட்டி சும்மா எதையா பேசிக்கிட்டு இருக்குது. சரியில்லையே பேச்சுவார்த்தை. சும்மா இருக்க சொல்லுங்க. ஐயா அடி நெட்டு சும்மா இருமுடி, ஏதாவது பேசுவா. எங்க குடும்பத்தை பத்தி என்னத்த இருந்தாலும் எங்க வெள்ளத்தையக்காக தெரியுந்தேன். என்னம்மா இப்ப நாங்க வர்றதும் இல்ல போறதும் இல்ல. சரி சொந்த விட்ட பிறகு நம்ம சொந்தக்கார பொண்ணுலே படிச்ச பொண்ணா இருக்குதே, நல்லா நல்லா இருக்குதேன்னு சொன்னாங்க. நானும் நல்லா இருக்குமேன்னு அதனால வந்து பார்த்தேன். என் மயனுக்கு எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி 100 பணம் போட்டு வீடு வாசலோட காரோட தரமிஞ்சல பொண்ணெல்லாம் கியூல நிக்குதுதே. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அம்பட்டி இப்படிலாம் அவட கேட்கல. அதுக்கேற்ற மாதிரி உங்களால் முடிஞ்சதை பார்த்து சொல்லுங்க. வீடு தர்றாகலாம், பங்களா தர்றாகலாம், காரு தர்றாகலாம், ஓட்டுறதுக்கும் டிரைவரும் தர்றாகலாம். அப்போ போக வேண்டியதானே, இங்கேயே வரணும். அப்புறம் பத்தியா 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 இந்த வாழ்ந்த குட்டி பேசுறதே. நாங்கள் தான் சொல்லிவிட்டனே சொந்த விட்டு போகக்கூடாதுன்னு எங்கள் அக்கா குடும்பம்னு தேடி வந்து போட்டா. அதையே வள்ளிக்கொட்டி என்னதே நாங்கள் இத்தனை வருஷமா பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தாலும் நான் எடுத்த குடும்பத்திலே பொண்ணு எடுக்கணும்னு அவளை வந்திருக்காத்தியா. ஏன் மருமக வாயி அப்படி இப்படின்னு தான் தெரியும் அவளுக்கு அவளை பத்தி. சரி இல்லைன்னு அப்படி இருந்தும் தைரியமா வந்திருக்கால அவ தங்கச்சி எடுக்கவே. அது வத்தாதா? ஏய் கிளவி என்ன சொல்லிட்டு நிக்கிற? என்ன எதனை சொல்லிட்டு நிக்கிற? ஐயா வாய் கிடக்குதா வெள்ள தாயி. எப்போதும் போல பேச்சு வார்த்தையில சொல்றேன். இல்ல 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 ஏன் இப்ப நான் என் மருமக கிட்ட கொணவதிக்கிட்ட அப்படி இப்படின்னு இருக்கிற மாதிரி நல்லபடியா இருக்கலாம்னு அவன் நினைச்சு வந்திருக்கான்னு சொல்றேன். வேற என்னத்த சொல்றேன்? அப்புறம் நல்ல வேலை கொலகலை பேச்செல்லாம் எதுக்கு? எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, என் மயனுக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் உங்களுக்கு எப்படி தோதுவால என்னன்னு பார்த்துட்டு உடனே சொல்லி போருங்க. வளரசா அடியே என்ன இப்படி சட்டுப்பட்டுன்னு சொல்றாங்க? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, என்ன நினைக்கிற? எனக்கா யார் ஒருத்தி நம்ம சொல்றது விழுகாது புரியாது எனக்கான சத்தமா கேட்கறா. வளரசா இங்கிட்டு வா இங்கிட்டு வா. என்ன அக்கா அங்கிட்டு வான்னு வெளியில போகுது? என்னக்கா அவ வேற பேசி நிக்கிறாங்க, நீ வேற தனியா கூப்பிடுற? என்னக்கா என்னடி வளரசா? அப்ப நம்மளுக்கு தெரியாத குடும்பம் ஒண்ணும் இல்ல, நல்ல வசதி வாய்ப்போட இருக்காங்கன்னு ஊர்ல எல்லாருக்குமே தெரியுந்தே. என்ன கொஞ்சம் நகை நட்டு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்க? அக்கா நானே சாக்காய் போய் நிற்கிறேன், நீ என்னக்கா என்ன நினைக்கிறோம்னு கேட்குற? அந்த பொம்பளை என்ன 100 ரூபாய் 120 ரூபான்னு பேசிக்கிட்டு இருக்குது. நம்மனால நம்ம தலையை அடமானம் வச்சாவது அப்படி போட முடியுமா? நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படி செயல் சக்தி? ஏக்கோ நம்மளுக்கு ஏற்றது மாதிரி தோதுவால மாப்பிள்ள வந்தாவே ஏன் வர சொல்லுவோம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கிளவி வீடுன்னே எனக்கு தெரியாதேக்கா. சொல்லியிருக்க கூடாது இந்த கிளவி பண்ற வேலை. நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி நல்ல குணமனமா இருக்கிற மாப்பிள்ளைய பார்க்கலான்னு சொன்னா நீ 15 பயம் போடுற மாதிரிக்கிற. அந்த பொம்பளையும் உங்க பிள்ளைக்கு தான் போட போறியே, உங்க தங்கச்சி தான் வச்சுக்கிற போதுன்னு சொல்லுது. ஒரு 20-25 கேட்டாலும் பரவாயில்லை, எப்படியோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அடிச்சு எப்படியாவது போட்டு போடலாம். அக்கா 20-25 பவனுமே எங்களுக்கு அதிகம் இல்லையாக்கா? ஒரு 15 பவனா இருந்தா எப்படியாவது போட்டு போடுவேன்.
அது வேற வாயை விட்டு போட்டு போட முடியாட்டி சிரமமா போயிருமுக்கா. அது நல்லா தெரியாதுல்ல. வா என்னன்னு பேசி பார்ப்போம். அப்புறம் என்ன பண்றது, பேசி பார்ப்போமே. அப்படி இப்படி பொம்பளை சரியில்லாத பொம்பளைலாம் கோபக்கார பொம்பளைலாம் இல்லை, நம்மளுக்கு தெரியாததா. நகைக்கு போட்டா அவங்க தங்கச்சி போட்டுக்கிறவாளே என்னன்னு நினைக்குதோ என்னமோ. வா பேசி பார்ப்போம் என்னன்னு தோது வரதானு. வா. சரி வா, நானே பேசி நம்மளே முடிவெடுக்க முடியாதுல்லக்கா. சொல்லி சொல்றத நான் கேட்க முடியும். சரி வா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். என்ன போய் தனித்தனியா பேசுறீங்களே, அப்ப என்ன பேசிருக்கீங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இதுல தயங்கி தயங்கி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, மறைச்சு மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க பையன் வெளிநாட்டுல இருக்கிறது சரிதான், நல்ல சம்பளம் வாங்குறதும் சரிதான், நீ உங்களுக்கு 100 ரூபாய் மத்தவங்க போடுறதும் சொல்றதும் சரிதான். ஆனா எங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு ஆம்பட்டுலாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. நான் 15 போறேன்னு சொன்னா கூட 5 எப்படியாவது பரட்டி இரட்டி என் தங்கச்சிக்கு போடுறேன், இல்லைன்னு சொல்லல. அதை விட ஒரு பவனாக கூட எங்களால போட முடியாது, சீர் சடத்தி வைக்கலாம் ஆம்படுத்தேன். 20 பவனா? ஐயோ நெட்டோக்கா, என்னக்கா இப்படி சொல்றாங்க? 20 பவன்னா எங்க அக்கா ரொம்ப கஷ்டப்படும்க்கா. ஓஹோ ஓஹோ, உங்க அக்கா கடனா போயிடுவான்னு கவலைப்படுறியா? இல்ல இந்த இல்சாவி பையன் உனக்கு பிடிச்சிருக்கல, அப்புறம் என்ன மத்தல உங்க அக்கா சமாளிச்சு போடுவா. உனக்கு தான் விஜய் பையனை பத்தி கவலை இல்ல, சும்மா இரு. அக்கா எல்லாமே கவலைதான்க்கா, ஏக்கா உங்களுக்கு புரியல? உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிற, பையன் வருதுங்கிற, கவலை வருதுங்கிற, அப்புறம் எதுவும் இல்லைன்னுங்கிற, ஏன் கழுத்தை போட்டு என்னையே கவலைக்கிற மாற்றி போடுவா போலையே. ஐயோ நெட்டோக்கா. ஏ மீனு, சும்மா நீ வேற அக்கா அக்காக்குன்னு செட்டி மட்டை போட்டு தாக்குற. பொறுத்து இரு, பேசிக்கிட்டு இருக்காங்களே பெரிய மனசுக்கெல்லாம், பேசி முடிக்கட்டும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இரு. இந்த ஆளு வேற பல்ல 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 இழிச்ச வாய்ப்பேன். அங்கே திரும்பியா 100 பையன் பல்ல பார்த்து 100 பையன் போடுறாங்களாம், போட்டு பொண்ணு வருதாம்ல. பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அங்கே உங்கள் ஆத்தா 100 பையன் 50 பையன் பேசிக்கிட்டு இருக்கு. அதை ஒன்றும் வரதட்சணை வாங்க முடியாது, ஒன்றும் கிளிக்க தெரியல, வெளிநாட்டில் வேலை வைக்கிறாங்களாம், இங்கே பொண்ணை பார்த்து இழிச்சுக்கிறாங்க. திரும்புங்க. சொந்தமா விட்டு போயிடக்கூடாது, பொண்ணு நல்லா இருக்கு, படிச்ச ஒண்ணா இருக்கு. சரி சரி 20 பையனும் சொல்றியே, பார்த்து அடிச்சு ஏதோ ஒன்று கூட பார்த்து போடுங்க அப்படித்தேன். ஆனா கல்யாணத்துல எந்த குறையும் இல்லாம சாமு நல்லா பண்ணி போறணும்னு சொல்லிவிட்டேன். என்ன எங்களுக்கு நாளை தள்ளி போட, நாளை கடத்துறதுக்கெல்லாம் ரொம்ப நாள் இல்லை. என் மயன் லீவோட வந்திருக்காப்புல, கல்யாணத்தை முடிச்சுட்டு போகணும், அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கிறங்க. 1 மாசத்துக்குள்ளயா? இவைக்கு என்ன அதுக்குள்ளே டக்கு புக்குன்னு பிள்ளைய பெற்று கொடுத்து ஏன் மகளுக்கே சம்மந்தம் பேசி போடுவாங்க போலையே. என்னது ஏன் மீனா, 1 மாசம் தானா? அதுக்குள்ளேயும் லவ் பண்ணுறத பண்ணிக்கிட்டு போய் தாலியை கட்டிக்க, வேற என்ன பண்றது? 1 மாசம் தானா? 1 மாசத்துல எல்லாத்தையும் எப்படி ஏற்பாடு பண்றது? நான் கூட ஒரு 3 மாசம் 4 மாசம் இடையில இருக்கணும்னு நினைச்சேன், சம்மந்தம் முடிச்சிட்டு. அதானே 1 மாசத்துலன்னா அதுவும் நாளையில பார்த்தோம்னா 1 மாசம் வருதா, முகூர்த்த நாள் 25 நாள்ல வருதா, என்னன்னு தெரியலையே. இப்படி சட்டை விட்டுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? என் மயனுக்கு அங்கே வெளிநாட்டுல சோழி கிடக்குது, 1 மாசம் லீவுக்கு தான் வந்து இறங்கி இருக்காப்புல. ஆமா இறங்கின கையோட சரி நாளை கடத்த வேணாம், இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டான். அப்புறம் வேலை வெட்டியை பார்க்க வேணாமா, சம்பளத்தெல்லாம் பிடிச்சி போடுவாங்களாம். அதனால அவன் கரெக்டா லீவோட போய் சேரணும். அக்கா என்னதுக்கு அது? ஒத்து வந்தா வரட்டும், நல்ல மனசனும் நீனு சொன்னீங்கிறக்காக 20 பவுனும் சொன்னா ஒத்துக்கிட்டாங்க, சரிதான். அதுக்கு எடுத்த கவுத்தம்னு எப்படிக்கா உடனே முடிக்கிறது? அதானே படி ஒன்னும் விளங்கலையே, யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம சட்டுன்னு முடிங்கன்னா. என்னக்கா உங்களுக்கு என் வாழ்க்கை விளையாட்டா இருக்கா? என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? காமெடியாவே நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் நீங்க. காமெடியாவா? ஏன் வாய்க்கு வந்ததை நான் சொன்னேன். இரு என்ன இது, ஏதோ ஒன்று இடிக்குதே, இருடி மீனா. அப்படியே எல்லாரும் திருன்னு முடிக்கணும். நகனட்டா இப்ப கம்மி பண்ணி போட்டான், போடுறதோ 20 பவுன் 25 பவுன் தான் போட போறிய. உங்க வீட்டு பிள்ளையா எங்க வீட்டு பிள்ளையா, என் மருமகளா இல்லாம மகளா நான் பாத்துக்கிருவேன். அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை? ஹலோ மருமகளா மகளா பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் இருங்க வர்றேன். ஏமா 1 மாசத்துல இன்னைக்கு தான் வந்து இறங்கிருக்காப்லங்கிறிய, 1 மாசம் லீவு தாங்கிறிய. ஒரு கல்யாணத்துக்கு கூட குறைச்சி 1 வாரம் எக்ஸ்ட்ரீம் பண்றதுலாம் வெளிநாட்டில் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு கூட டைம் இல்லாம ஒரே மாசத்துல முடிக்கணும்னா? அடியே வலிக்கடி, உனக்கு தெரியாதபடி பொண்ணு என்ன எடுத்து கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு பஸ்ஸெல்லாம் எடுக்கணும், டிக்கெட் போடணும், வசா எடுக்கணும், எல்லாம் பண்ணணும்ல அந்த வேலையெல்லாம். அதுக்குத்தான் வேலை வெட்டி இருக்கணும் சொல்றேன். கூட்டிட்டு போறதுக்கு அடுத்த சோழியை பார்க்கணும்ல. ஐயா விளத்தையக்கா, நீ என்ன சும்மா இரு, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? கூட்டிக்கிட்டு நாடு எது தேசம் என்ன பொம்பளையில கூட்டிக்கிட்டு தெரியுறது, அதெல்லாம் ஒரு பொழப்ப? அதெல்லாம் முடியாது. மருமக வீட்டுல இருக்கட்டும், மாய போய் சம்பாதிக்கட்டும்,
ஆமா அதுக்குத்தான் மகன் குண்டுகிட்டெல்லாம் போடுறாங்களா தேவையா அதெல்லாம் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளை அனுப்பிவிட்டு ஆமா நம்ம பக்கன்னு இருக்கிறது ஆம்பளை பிள்ளைய எப்படியும் சம்பாரிச்சு சமாளிச்சுட்டு வருங்க நீ சொல்றது சரி விட்டு வராதுக்கா சரி விட்டு அது ஊர்பட்ட காசான் உள்ள காசான் ஆமா அப்படிலாம் கொடுத்து இருக்க முடியுமா வாடகை இடையெல்லாம் எம்மா அப்போ மருமக உங்கள் வீட்டில் தான் இருக்கும் மையம் வெளிநாட்டை போய் சம்பாதிக்கணும் அப்போ நீங்கள் சொல்கிற நேரத்தில் லீவுக்கு வரணும் அடுத்த நாளே ஓடிடணும் அப்படித்தானோ? ஆமா அடுத்த 2 வருஷம் கழிச்சு லீவுக்கு வர வேண்டியதே ஒரு மாசமா 15 நாளா 10 நாளா லீவு போட்டுட்டு வர வேண்டியதானே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆ இன்னும் 2 வருஷம் கழிச்சு அதுவும் ஒரு மாசமோ 10 நாளோ 15 நாளோ ஏமா ஓஹோ அப்படியோ சங்கதி அங்கே மையம் வந்து லட்சமா பணம் அனுப்பணும் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி அனுப்புனாலும் நீங்கள் பவுனா பண்ணி போட்டுக்கிட்டே சரித்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அவங்க வாழ்க்கையை அவங்க வாழணும்ல இது நல்லா இருக்கு இந்த பிள்ளை பேசுற கதை நல்லா இருக்குதே என்ன இப்படி எடுத்தவங்க கவுத்தவங்க இப்போ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நீங்க கேட்டு விசாரிச்சீங்கன்னா நீங்க என்ன ஆளுங்க அப்ப என்ன குடும்பங்க நீங்க ஆமா அப்புறம் ஆம்பளை பிள்ளை எடுக்கிறது பெக்கிறது வளர்க்கறது ஆளாக்குறது படிக்க வைக்கிறது வேலை வெட்டியை பார்த்து சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்கத்தானே அப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படித்தான் கொடுப்பேன் ஆண்ட அனுபவிப்பேன் அப்புறம் பின்னாடி எங்களுக்கு பின்னாடி யாருக்கு என் மருமகளுக்கு தானே மகனுக்கு தானே பாரு வனரசு நல்லா கேட்டுக்கடி நான் டபக்குன்னு பேசுவேன் இடம் பொருள்லாம் தெரியாது நம்மளுக்கு பேசுறதுக்குலாம் மனசுல பட்டதை சொல்றேன் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாப்பிலையாம் அதுவும் 10 நாளா 15 நாளா இப்பவே இப்படி சொல்றவங்க அடுத்து என்ன 2 வருஷத்துக்கு வர 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வா சம்பாரிச்சு கொட்டு கொடுத்து அனுப்புன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு யோசிச்சு முடிவு எடுத்துக்கிறோங்கோ நெட்டு ஏமா இங்க பாருமா அந்த பிள்ளை நீ குறுக்க வந்து எதையும் கெடுத்து விடாம ஓரமா போய் நில்லுமா அடிப்பா ஆவி சண்டாளியலா இப்படின்னா பெற்ற தாய்மார்கள் சில பேர் இருக்கீங்களா மயனை பெற்றுப்படுறது பணம் சம்பாதிக்கிற மிஷின் மாதிரி வெளிநாட்டிலே போட்டு கொள்றது இதில் வேற மருமக பத்திரமா இருந்துக்கிறோம்னா இங்கே பாம்பு போடுறாங்களாம் ஆனால் மயம் மட்டும் போய் காசு மட்டும் அனுப்புனா அவங்களுக்கு மட்டும் இங்கே பாம்பு போடலையா ஆளை பாருங்கடா அவங்க பேச்ச ஏய் எங்க தொட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க யார்கிட்ட பேசுறேன் தெரியுதுல செங்கப்பட்டு செம்பாவட்டில பேசிக்கிட்டு இருக்கேன் கை எடு முடி செங்கலா எடுடி செங்கல் இந்த செம்பவல்லிய அடியே தங்கச்சி செம்பகா இந்த லூசு சிரிக்கி வந்து என்னமோ கெடுத்து விடுறானே நல்ல மாப்பிளையே அடியே நெட்டு இது என்ன பழக்க வழக்கம் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க 4 பேர்னா பொண்ணு இருந்தா வரவே செய்வாங்க இப்படியா பண்றது இப்ப யாருக்கு அப்புறம் வெளிநாட்டுல சம்பாதிக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டேவா போறாங்க விட்டுட்டு தானே போறாங்க முடி ஏக்கோ இல்ல தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியாக்கா இந்த மாதிரி பொம்பளையெல்லாம் மயனை கல்யாணம் பண்ணி குடும்பம் குழந்தை கூட்டிட்டு பொண்டாடி பிள்ளைன்னு வாழணும்னு நினைக்கலக்கா காசு பணத்தை கட்டிக்கிட்டு அழுகணும் நினைப்பாளுங்க சும்மா போட்டுட்டு இப்பவே பணம் பாரினுக்கு அனுப்பணும்னு சொல்லிவிட்டு வருஷத்துக்கு கூட இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 10 நாளுக்கு 15 நாளுக்கு லீவ் வரணுமா இதெல்லாம் செட்டே ஆகாதுக்கா செட்டே ஆகாது வரோசா இங்க வரு உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையெல்லாம் அவனுக்கு எடுத்து விடல நல்லதுதான் பண்ணியிருக்கேன் ஏக்கோ எனக்கு என்னமோ சரியாவே படலக்கா அது சரி வராதுக்கா புதுசா மண்டாட்டி எங்க இருந்தாலும் சேர்ந்து இருக்கிறதே நல்லதுக்கா அவ வேணாக்கா மீனாக்கு இந்த இடம் செட் ஆகாதுக்கா வேணாக்கா ஐயோ மீனா குட்டி எதுவும் நினைச்சுக்கிற போறாளே நம்ம கிளம்பி வர சொல்லிவிட்டு வேணானுங்கிறாங்களேன்னு சங்கடப்படுவாளோ மீனா பொண்ணு மாசு இருக்கும் மாடா கண்ணு மாமே பொண்ணு நீ மாமே பொண்ணு என்ன இருக்கான அவன் ஆத்தலோட சேர்ந்து ஓடலையா ஹலோ எசுஸ்மி ஹலோ பாரின் சார் யாரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு போயிட்டு அப்புறம் வாங்க அப்புறம் வரவா டேய் என்ன மரியாதை தேயுது இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தேன்னு வை தரையில போட்டு உன்னை தேய்தையும் தேய்ச்சி போடுவேன் ஒழுங்கா ஓடி போயிரு அப்ப மீனாவது பேனாவது ஓடுறா ஏடி இந்த விறகு கிடையாது எப்படி ஓடுறான்னு பத்தியாடி பாரின்காரங்கிறது சரியாதான் இருக்கு பிளேட் மாதிரி சொங்கின்னு ஓடிட்டானே மீனா ஏன்டி ஒரு மாதிரியா உம்முன்னு இருக்கற மீனா கவலைப்படாதடி எதுவும் கலங்காதடி இந்த மாப்பிள்ளை என்ன பணம்னு இருக்கிறாங்க ஆத்தா வேணா உனக்கு சீக்கிரமே அக்கா நல்ல மாப்பிள்ளையா பாக்குறேன் நீ எதுவும் இந்த மாப்பிள்ளை போறா இல்லைன்னு கவலைப்படாதடி மீனா அக்கா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்டி ஏன்டி இப்படி இருக்க என்ன அழுகுறாளா ஏன் மீனா நல்ல பாரின் மாப்பிள்ளையா இருக்காங்களே நல்லா படிச்சிருக்காப்லையே நல்லபடியா இருக்கலாம்னு நினைச்சியோ அக்கா கூட மட்டும் நகையை போட்டாவது கட்டி கொடுத்தா தேவலைன்னு நினைச்சியோடி கவலைப்படாத மீனா இனி பாரின் மாப்பிள்ளையா இருந்தே பரவாயில்ல உன்னை கூட்டிட்டு போற மாதிரி உன் கூடவே இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை வந்துச்சுன்னா அக்கா சீக்கிரம் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து போறேன் ஏன் ரோசா அது என்ன பாரின் மாப்பிள்ளை ஏன் பாரின்ல இருந்துட்டு வந்து இங்க செட்டிலான மாப்பிள்ளைலாம் இருக்கும் போது அப்புறம் ஏன் பாரின் மாப்பிள்ளை பார்க்கணும் என்னடி சொல்ற பாரின்ல இருந்து இங்க வந்து செட்டிலா அது இல்ல நீ பாரின் மாப்பிள்ளைன்னு சொல்றதுனால சொல்றேன் ஏன் பாரின்ல இருந்து செட்டில் பண்ணி இங்க செட்டில் ஆன மாப்பிள்ளையா இருக்கப்படாதா அப்படி சொல்றேன் நல்ல மாப்பிள்ளைன்னு ஆக மொத்தத்துல நல்ல மாப்பிள்ளைய கட்டி கொடுக்குறோம்னு சொல்லு அதான பாரின் மாப்பிள்ளைன்னு சொல்றியே ஓ அப்படி சொல்றியா அதானே நான் பேசாம பத்தியா இந்த மாப்பிள்ளைய பார்த்துட்டு பாரின் மாப்பிள்ளை வெளிநாடு மாப்பிள்ளைங்கிறேன் உனக்குன்னு ஒரு நல்லவே பிறக்காமல இருந்திருப்பேன் யாரா அதெல்லாம் பிறந்து இருந்த ஆளை
அப்படி சிரமம்லாம் வேணாம். ஆல்ரெடி உன் நல்ல மாப்பிள்ளையும் உன் தங்கச்சியும் பார்த்துட்டோம். நெட்டக்கா அக்கா தேங்க்யூக்கா. நல்ல வேளை உங்களை கூட்டிட்டு வந்தேன். நீங்க மட்டும் இடையில வந்து குட்டையை குழப்பலைன்னு வைங்களேன், அவ்வளோதான் அன்னைக்கு. நோ மென்ஷன். இது என்னோட டூட்டி. என்ன குட்டையை குழப்பனா? ஏய் அதுவே கலங்கி போன குட்டைதேன். நீ பேசாம நல்லா இருக்க குட்டையை குழப்பணுங்கிற பேர்லாம் எனக்கு கொடுத்து போறாதே. ஒரு புருஷன் பொண்டாட்டியே அப்படி பிரிக்கிற அம்மாவா இருக்குதே, சேர்த்து வைக்கிற அம்மாவா தான் நானும் சேர்த்து வச்சிருந்திருப்பேன் நாக்கும். பாய்க்கா நெட்டக்கா, குட் நைட்க்கா. அதெல்லாம் நல்லா இப்போ வாய் கிளியே சொல்லுவியே. கொஞ்ச நேரம் முன்னாடி அவனு சிறுங்கினதெல்லாம் தெரியாதாக்கா. போடி போய் நிம்மதியாக படுத்து போகிறதுக்கு தூங்கு போ. போங்கக்கா.